என்ன நடந்தது? உங்களுக்கும் முக்தாருக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தர் மேடையில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுற பொய்ய, காமராஜர் கள்ளநோட்டு அடிச்சவங்களுக்கு ஆதரவு இருந்தாருன்னு சொல்ல பொய்ய உண்மைன்னு நம்பி ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக முக்தார் அவர்கள் பேசுறது 100% தப்பு. அப்ப கள்ள நோட்டு அடிச்சவங்க சொல்றாங்களே, அது என்னது? கள்ள நோட்டு பெருந்தவர் காமராஜர் காலத்தில் அடிக்கப்பட்டதாகவும், அது சிவகாசி நாடார்கள் அடித்ததாகவும், அதற்கு காமராஜர் உறுதுணையாக இருந்ததாகவும் ஒரு கட்டுக்கதை பல ஆண்டுகளாக உலா வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் ஊழல் நடந்துச்சான். இது பாராளுமன்றத்தில் போய் பேசினாங்களாம். உடனே நேரு கூப்பிட்டு அதையே ராஜினாமா பண்ணிருன்னு சொன்னாராம். உடனே தலைவர் ராஜினாமா பண்ணிட்டு பக்தர் சில முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாராம். இது முக்தார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நான் முக்தார் ஒரு முட்டாளுங்கிறதை இதுல தெரிஞ்சுடுங்க. காமராஜர் மட்டும் பேசல, ஆர்ஆர் சமுதாயமே கள்ள நோட்டு அடிச்சுதான் பெரிய அளவுக்கு போனது. காமராஜர் ஆட்சி காலத்துல பல்வேறு கான்ட்ராக்டுகள், அதாவது சாதி வெறி காரணமாக சொல்லக்கூடிய பொய் செய்திகளை உண்மை என்று நம்பி பேசக்கூடியவர்கள் ஆதாரம் இருந்தால்தான் முக்தார் போன்ற அடிமுட்டாள்கள் பேசலாம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறுதலாக பேசுறதுக்கு முக்தாரை கைது செய்து சிறைகளை அடைக்கிற வரை நாடார் சமுதாயம் நிச்சயம் போராடும். வணக்கம் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு காரசாரமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம். கரண்ட் சப்ஜெக்ட் தான். நம்ம முக்தார் இருக்காரு, முக்தார் அடிக்கடி ஆவுனா ஏதோ ஒன்றில் போய் மாட்டிக்கிறாரு. எல்லாத்திட்டையும் மாட்டிட்டு தான் இருக்காரு. அதில் இப்போ ஒரு சமுதாயத்திட்ட, தமிழ் சமுதாயத்திட்ட மாட்டிட்டாரு. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய், இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் இதில் தெளிவாக தெரியும். இது நாட்டு மக்களுக்கு இது நம்ம யூத் தமிழ் வாயிலாக நம்ம வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்குது. என்ன சொன்னார்னா, காமராஜரை பற்றி, கர்ம வீரர் காமராஜ் இந்திரா காந்தியை கொல்லப்படும் பொழுது அது தடுத்தார், அவர் தான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜ். அது மாதிரிலாம் நிறைய செய்திகள் இருக்குது. காமராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய பேர் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இந்திரா காலத்திலேயே அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவு பண்ணார். இன்னும் காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத இங்கே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஐயா காமராஜ் மேலே சில ஒரு தவறான இது வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தவறாக வச்சுருக்காருன்னா, ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேனே, ஐயா காமராஜ் காலத்தில் தான், முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் நாடார்களுக்கு அவர் சேர்ந்த அந்த கம்யூனிட்டி, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் விலை ஃப்ரீயாக விட்டார். என்ன கட்டினார் அவர்? எல்லா இதுலேயும் பெரிய பெரிய நீர்த்தேக்கங்களையெல்லாம் கட்டினார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கட்டலையே, சும்மா சின்னதாக தான் கட்டிகிட்டு இருக்காரு இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மையா? முக்தாரை பொறுத்த அளவுக்கு சிலது ரெஃபர் பண்ணி தான் பேசுவார். ஆனால் சிலது கழுதை அடிப்பார்னு அது வேற. ஆனால் ரெஃபர் பண்ணி பேசுகிறதுலையே இந்த அடிப்படையான உண்மையும் கூட தெரியாமல் பேசிட்டாரா அப்படிங்கிறத இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க. அது அவங்ககிட்ட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் முத்து நாடார். என்ன நடந்தது? என்ன உங்களுக்கும் முக்தாருக்கு என்ன பிரச்சனை? முக்தார் அவர்கள் ஒரு யூடியூப் பேட்டியில் ஒரு பாதிரியார்கிட்ட, தாவேக்காவை சேர்ந்த பாதிரியார்கிட்ட கேள்விகள் கேட்குறார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அது அவங்களுடைய நேர்காணல். ஆனால் அந்த நேர்காணலுக்கு தொடர்பு இல்லாத பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறு பரப்பும் வகையில் ஒரு 4-5 செய்தியை சொல்கிறாரு. நாடார் சமுதாயத்தை பற்றி அவதூறு பரப்புற மாதிரி 2 செய்திகளை சொல்கிறார். ஏன்னா அந்த செய்திகள் ஏதோ சொன்னாருங்கிறதுக்கு வேண்டி பல நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இன்னைக்கு அவர் மேலே புகார் கொடுத்து அவரை கைது செய்யணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், கைது செய்கிற அளவுக்கு என்ன சொல்லிட்டாரு? அதாவது தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுப்பது யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் என்று சின்ன குழந்தைகள் கூட தெரியும். ஆனால் முக்தார் போன்றவர்கள் ஊடகவியலாளர்கள் என்ற பெயரில் அவர்களுடைய கருத்து திணிப்பு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா டேட்டாவோட சொல்லணும், ஆதாரத்தோட சொல்லணும். ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகள், தமிழ்நாட்டில் ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகளை பேசிய பல தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக 1-2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நானும் பெரிய தலைவர் தான் சொல்லக்கூடிய தலைவர்லாம் இருக்காங்க. அவங்களுடைய
வாழ்நாள்ல அன்றைய முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அரசியல் ரீதியாக அவதூறுகளை பரப்புனாங்க அப்படிங்கிறது செய்திகள் இருக்கு. அந்த அவதூறுகளை உண்மையென நம்பி ஒருத்தர் மேடையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுற பொய்ய, காமராஜர் கள்ளநோட்டு அடிச்சவங்களுக்கு ஆதரவு இருந்தாருன்னு சொல்ல பொய்ய உண்மைன்னு நம்பி ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக முக்தார் அவர்கள் பேசுறது 100% தப்பு. இதுதான் நாடார் சமுதாயத்து மக்களுடைய கேள்வி. என்னன்னா நாடார் சமுதாயம் இன்று முன்னேறியதே காமராஜர் ஆட்சி காலத்துல தான் அப்படிங்கிறது முக்தார் பேசியிருக்காரு. முக்தார் மட்டும் கிடையாது, நிறைய மனநோயாளிகள் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கான். மனநோயாளிகள் நாடார் சமுதாயத்துடைய வரலாறு ஓரளவுக்கு படிச்ச மக்களுக்கு தெரியும். 1840 காலங்களிலேயே பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அனைத்து சமுதாயங்களையும் படிக்க வச்ச பெருமை நாடார் சமுதாயத்துக்கு உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் படிச்சதே நாடார்கள் உருவாக்கிய சத்திரிய வித்யாபானு ஸ்கூல்ல தான் அவர் படிக்கிறார். விருதுநகர் சத்திரிய வித்யாசாலாவில் காமராஜர் பள்ளிக்கூடம் படிக்கிற கல்விக்கூடத்தை உருவாக்குனவர்களே நாடார்கள். அப்போ அவங்க எந்த அளவுக்கு தொழிலில் இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு கல்வியை நேசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாம முக்தார் பேசுறாருங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். நாடார்கள் மட்டும் கிடையாது. இல்ல, கள்ள நோட்டு அடிச்சதுங்கிறது பொதுவா பல மேடைகள்ல நானே கேட்டிருக்கேன். ஆனா அதில் நான் நம்புறது கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஊடகவியலாளர் நம்ம முக்தார் அவர்கள் சில சமயம் ரெஃபர் பண்ணி தான் பேசுவார். யாரோ ரெஃபர் பண்ணி அந்த இதை பேசுனதை வச்சு அல்லது அவர் அவர்கிட்ட இருக்க ஏதாச்சும் எவிடன்ஸ் வச்சு தான் பேசியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு தோணுது. அப்போ கள்ள நோட்டு அடிச்சவங்க சொல்றாங்களே, அது என்னது? கள்ள நோட்டு பெருந்தலைவர் காமராஜர் காட்சிகளுக்கு அடிக்கப்பட்டதாகவும், அது சிவகாசி நாடார்கள் அடித்ததாகவும், அதற்கு காமராஜர் உறுதுணையாக இருந்ததாகவும் ஒரு கட்டுக்கதை பல ஆண்டுகளாக உலா வருகிறது. குறிப்பா 1957 தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்தில் ஒரு தலைவருங்கிறவர் பேசியிருக்காரு, ஒரு குட்டி தலைவர் ஒருத்தர். அப்போ அதை உண்மையை நம்பி அதுக்கப்புறம் உள்ளவங்க பேசுறாங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்றால் ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய தலைவரை பற்றி ஒரு தவறாக சொல்லும் போது ஒரு ஆதாரம். விருதுநகர் சிவகாசியில ஒரு இந்த நாடாரு கள்ள நோட்டு அடிச்சு மாட்டினாரு, இல்ல இந்த நாடார் மேல குற்றச்சாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது வரலாறு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சவருக்கு கிருஷ்ணன், அது கோயம்புத்தூர் கிருஷ்ணன் ரொம்ப ஃபேமிலியரு. ஏன்னா நம்ம சத்யராஜ் எல்லாம் பயங்கர கிண்டல் பண்ணிருக்காங்க, ரஜினியை கிண்டல் பண்ணுவேன். அடிச்சா 2 ரூபாய் அடிப்பாங்க என்னையா அப்படின்னு ஒரு படத்துல கிண்டல்லாம் பண்ணிருக்காங்க. அவரு ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த கிருஷ்ணன். அப்படிதான் அவரோட வீடு இன்னும் கோயம்புத்தூர்ல தான் இருக்குது, எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு அவர் எவிடன்ஸோட புடிச்சு பண்ணதெல்லாம் அவருன்னு சொல்றாங்க. இவங்களே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கறத இவரோட காலத்துல அடிச்சதோ இல்ல. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அடிக்கப்பட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள். இப்ப கூட நம்ம காவல்துறை மியூசியத்துல நீங்க சொன்ன கிருஷ்ண நாயுடு கள்ள நோட்டு அடிச்சா அந்த மிஸ்ஸில் இருந்து பிடிச்சது அன்னைக்கு ஐஜியா இருந்த ஐஜி அருள், அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் தான் பிடிச்சிருக்காரு, சிறையில் அடைச்சிருக்காருங்கிற வரலாறு இருக்கு. ஆனால் இவர்கள் தொடர்ந்து ஒரு பொய்யை, கோயபல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிட்லரோட அமைச்சர், ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையாகிவிடும். அந்த அடிப்படையில பெருந்தலைவர் காமராஜருடைய தூய்மையான நேர்மையான ஆட்சி, யார் வந்தாலும் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்களே, கருணாநிதி ஆட்சி அமைக்கணும்னு எவனும் சொல்ல மாட்டேங்கான், அண்ணாதுரை ஆட்சி அமைக்கணும் எவனும் சொல்ல மாட்டேங்கான், எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கணும்னு எவனும் சொல்ல மாட்டேங்கான் அப்படிங்கிற அந்த மன வருத்தம் காரணமாக. இல்ல அதுல உண்மைதான். எனக்கு என்னோட தாத்தா பொள்ளாச்சி ஜில்லாவோட காங்கிரஸ்ல மிக முக்கிய பிரமுகர். அவரே காமராஜர் எல்லாம் கூப்பிட்டு கூட்டமாக நடத்தியிருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, இப்பவும் இருக்குது. சி சுப்பிரமணியம் இருக்காரு, கக்கன் இருக்காரு, அந்த படத்துல காமராஜர் பக்கத்திலே உட்காந்துருப்பாரு. ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம் நாங்க. ஆனால் பொதுவாக பேசக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள்ல காமராஜர் மேல சில குறைபாடுகள் இருக்குது. என்ன குறைபாடுகள்னு சொன்னோம்னா, இப்போ எல்லை பிரச்சனை பிரிக்கும் பொழுது, அதாவது 1956 மொழி வழி மாநிலங்களுக்கு பிரிக்கப்படும் பொழுது தமிழகத்தை சேர்ந்த பல நில பகுதிகள், எந்த நிலப்பகுதியில் சொல்லுங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க. என்னங்க எல்லா நிலப்பகுதியும் சொல்லாங்க. ஆந்திரால இருக்கக்கூடிய நெல்லூர் எங்க போச்சு, ஏன் மெட்ராஸில் இருக்கக்கூடிய இது திருப்பதிக்கும் இது எங்க போச்சு, இப்போ அது போல கேரளாக்குள்ள இருக்கிற முல்லை பெரியார் அணை எங்க போச்சு, எல்லாமே அவரோட காலத்துல தான் பிரிக்கப்பட்டது. அது கொடுத்ததுக்கு அவர் உண்மை எதிர்ப்பே தெரியுங்களே. இது எல்லா தமிழ் தேசிய அமைப்புகளும் சொல்லிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு நடந்தது அதுதான் உண்மை.
உண்மைங்கிறது எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல, அதாவது அந்த காலத்துல அந்த குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து இல்ல, சொல்லப்படுகிறது. மாப்போசியே வந்து அன்னைக்கு ஒரு காங்கிரஸ்வாதி. ஆனால் அவரே வந்து மெட்ராஸ் மனதேன்னு சொல்லி வந்ததை அடிச்சு உடைச்சு நம்மளதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி திருப்பி வாங்கினது ராஜாஜியோட தூண்டுதல் பேருன்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து காமராஜர் காலத்துல, அந்த காலத்துல போய் கேட்டப்போ காமராஜர் என்ன சொன்னார்னு சொன்னா, இது வந்து நம்ம இந்தியாக்குள்ள தான் இருக்குது, கேரளா எங்க இருக்குது, வெளிநாட்டிலே இருக்கு, நம்ம இந்தியாக்குள்ள தான் இருக்கு, ஆந்திரா எங்க இருக்கு, நம்ம இந்தியாக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழித்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஆறுகளும் வந்து எல்லா முக்கியமான இதுகள்லாம் வந்து நம்ம கைவிட்டு போனனால நம்மளுக்கு வந்து தண்ணிக்கு ஒவ்வொரு மாநிலம் கெஞ்ச வேண்டியது இருக்குல்ல. காவிரி தண்ணியே பாருங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, அதுக்கு ஒரு தீர்வு காண முடியல இல்ல. அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் வந்து தமிழ் தேசியவாதிகளால் சொல்லப்படுகிறது. அதுல உண்மை என்ன? இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டமும் செங்கோட்டை தாலுகா 9 தாலுகா கன்னியாகுமரி மாவட்டம், இது வந்து தமிழ்நாடு கூட இணைஞ்சுது. இணையறதுக்கு காரணம் என்ன? அதே மொழிப்போ நீங்க சொல்ற 1956 காலகட்டம் தான் இதை வந்து இங்க வந்து இணைக்கிறாங்க. ஏன் இணைச்சாங்க? இதுல என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமா இருக்கிறனால இணைச்சாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சில பேரால் பரப்பப்படுது. ஆனால் உண்மை என்ன, வரலாறு என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்பதற்காக 20க்கும் மேற்பட்ட உயிர் தியாகங்களை செய்தவர்கள் தமிழர்கள். அந்த மாதிரி முல்லை பெரியார் பகுதியிலயோ திருப்பதி பகுதியிலயோ யாராவது உயிர் கொடுத்து போராட்டம் பண்ணாங்களா? இப்ப இன்னைக்கு சென்னை வந்து தமிழ்நாட்டினுடைய தலைநகரமா இருக்கிறதுக்கே காரணம் யாரு? பெருந்தலைவர் காமராஜர், மாப்போசி. நீங்க சொன்னீங்க தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போன்னு சொல்லி போராட்டம் நடத்தி திருத்தணி அதை சுத்தி உள்ள 302 கிராமங்களும் தமிழ்நாடு கூட இணைப்பதற்கு காரணமாக போராட்டம் பண்ணாங்க. அது மாப்போசிங்க. மாப்போசி போராட்டம் பண்ணதுனாலதான் கிடைச்சது. அங்க வந்து நேசமணி நாடார் போராட்டம் பண்ணதாலதான் கிடைச்சது. இல்ல, நேசமணி நாடார் போராட்டம் பண்ணாரு, ஆனா அதுக்கு ஆதரவாக காமராஜ் இல்லைன்னு சொல்றாங்களே. இல்ல அப்படின்னா நீங்க எப்படி சேர்த்துட்டீங்க? அப்படி இல்லன்னு நினைச்சா கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி சேர்ந்திருக்கும்? இப்போ முல்லை பெரியாறு நீங்க சொல்றீங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதியெல்லாம் சொல்றாங்க. இந்த பகுதியில நாங்கள் தமிழ்நாடு கூட தான் இருப்போம் சொல்லி இன்னைக்கு தமிழ் தேசியவாதி என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும், சாதி வெறியர்களா இருக்கட்டும், யாராவது போராட்டம் பண்ண வரலாறு இருக்கா? உயிரை தியாகம் பண்ண வரலாறு இருக்கா? இல்ல அதுக்காக எவனாவது ஒருத்தனாவது போராட்டம் பண்ணிருக்கானா? இல்ல, முல்லை பெரியார் விஷயம் இருக்குங்க. அந்த அந்த மாநிலம் இருக்குல்ல, அந்த மாவட்டம், அந்த இடுக்கி மாவட்டத்துல இன்னைக்கு வந்து அங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழர் தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க தமிழர்களுடைய மக்கள் தொகை அதிகம். இந்த சமயத்துல நான் ஒண்ணு சொல்றேன், அந்த இடுக்கி மாவட்டத்தை வந்து 1956 பிரிக்கிறதுக்கு முன்னாண்ட அந்த பிரிக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவுல ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மலையாளி வந்து பெரியாரை பார்த்து, இந்த மாதிரி ஒரு பெரியார் இருக்காருல்ல, இல்ல நிறைய பேர் இருக்காங்க. விருதுநகர் பெரியார் ஆசை தம்பி வி ராமசாமி நாடார் இருக்காரு, கோயில்பட்டிய பெரியார் வள்ளிமுத்து நாடார் இருக்காரு, வாலிப பெரியார் ஆசை தம்பி நாடார் இருக்காரு. எந்த பெரியார் சொல்றீங்க? இவர் வந்து நான் சொல்றது வந்து ஈரோட்டு பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர். அவர்கிட்ட வந்து அந்த மலையாளி வந்து கேட்கிறாரு, அந்த ஒரு கமிட்டியில் இருக்கிற ஒரு இந்த மாதிரி இடுக்கி மாவட்டத்துல அந்த விவசாய இவங்கெல்லாம் வந்து ஓனர்கள்லாம் வந்து முதலாளிகள்லாம் வந்து எல்லாருமே வந்து எங்களுடைய மலையாளிஸு, அந்த நிலம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம விட்டது வந்து அதுக்கு ஆதரவா, அதாவது மலையாளிக்கு ஆதரவாக இருந்தது வந்து ஈரோட்டு பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாமே இருக்குது, அதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்துல வந்து இவர் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே, ஏன் விட்டாரு? ஏங்க நீங்க வந்து அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணையும் போது பெருந்தலைவர் காமராஜர் பேசினா வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு இருக்கு, இன்னைக்கே இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, 650 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சென்னையை தலைநகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தமிழ் மீது பற்று உள்ளதால் தமிழர்கள் அடிப்படையில் சேர்ந்திருக்கீங்க. ஆனால் அதை நான் முட்டாள்தனமாக பார்க்கிறேன். 60 கிலோமீட்டர்ல இருக்கிற திருவனந்தபுரத்தை நீங்க பயன்படுத்தாம உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் வெறி, தமிழருங்கிற உணர்வு வெறி காரணமாக சென்னையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது தவறு என்று நீங்கள் உணர்ந்து 1 வருடம் கழித்தோ 2 வருடம் கழித்தோ எங்கிட்ட சொல்லினீங்கன்னா
மறுபடியும் உங்களை கேரளாவோட இணைக்கிறதுக்கு நான் ஆவணம் செய்வேன்னு சொன்னாரு. ஏனுங்க இன்னொன்னு சொல்றேனுங்க, இப்ப நான் இது சொல்றேன். வரலாறு குறிப்பு. சரி, இந்த வரலாற்று குறிப்போட நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த திருவனந்தபுரம்ங்கிறது மொழி வழி முதல்ல மொழி வழியாக பிரித்த கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? மாநிலங்கள் பிரிக்கப்படல. நான் சுதந்திரத்துக்கு முன்னரையே மொழி வழியாக இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஒரு அமைப்பை உருவாக்குது. அந்த அமைப்பு பேரு அந்த காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலம், அதாவது மொழி வழி மாநிலங்களுக்காக பிரிக்கும் பொழுது, அந்தந்த ஏரியா பிரிக்கும் பொழுது திருவனந்தபுரத்தில் இருந்த அந்த தமிழர்கள் தான் திருவனந்தபுரம் காங்கிரஸ் தான் வச்சாங்க. அவங்க கேரளா காங்கிரஸ் வைக்கல, தமிழ்நாடு காங்கிரஸ் வைக்கல. எனக்கு தனியா வைங்கய்யா, நாங்க இதுல போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு எடுத்துறது சுதந்திரத்துக்கு முன்னையே அங்க போராடினவங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்து வந்தவங்க தான். எங்க கேரளாவோட சேர்த்தாத, எனக்கு தனியா. அப்படிப்பட்ட நபர்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் மறுபடியும் நீ கேரளாவோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா எப்படிங்க ஏத்துக்குவாங்க? அதற்காக 20 பேர் உயிர் நீத்திருக்காங்க. கரெக்ட். அதாவது நீங்க சொன்னது திருவனந்தபுரம் காங்கிரஸ் இல்ல, திருவாங்கூர் காங்கிரஸ். திருவாங்கூர் காங்கிரஸ். திருவாங்கூர் காங்கிரஸ் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு திருவாங்கூர் காங்கிரஸ் கமிட்டி தான் அந்த பேரு. அதோடைய தலைவர் நேசமணி நாடார். அவரு கூட இருந்தவர் தானிலிங்க நாடார், குஞ்ச நாடார், நத்தானியல் நாடார், PS மணி. சொல்ல போனா அந்த அமைப்புக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது தினமலர் பத்திரிகையுடைய ராமசுப்பையர். தினமலர் பத்திரிகை உருவானது திருவாங்கூர் காங்கிரஸ் இருக்குல்லையா, அவங்களுடைய கோரிக்கையான திருவாங்கூரை தமிழ்நாடோட சேர்க்கணுங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்துக்கு தான் அந்த பத்திரிகையை உருவாச்சு. இது வரலாறு. அப்படி இருக்கும்போது தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன் தாய்நாடு தமிழகத்தோடு இணைய வேண்டும் என்பதற்காக நீங்க சொன்ன மாதிரி 20 பேர் உயிர் தியாகம் பண்ணாங்களே. நீங்க இடுக்கிலேயோ மூணாறுல, இத்தனைக்கும் மூணாறுல அன்னைக்கு நகராட்சி சேர்மனாக இருந்தவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இடுக்கியில அதிக அளவுல மக்கள் தொகையில் இருந்தவங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். மூணாறுல நீங்க சொன்னீங்கன்னா, மூணாறு இருக்கக்கூடிய அங்க தமிழ் அமைப்பு நம்ம தமிழ்நாட்டு சிஎம்க்கு, முதலமைச்சருக்கு ஒரு லெட்டரே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களை கேரளாவோட இணைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது, அந்த முயற்சியை நீங்க முறியடிக்கணும், நாங்க தமிழ்நாட்டோட தான் இருக்க விரும்புறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதை யாரும் கண்டுக்கல ஐயா. அதாவது ஒரு கோரிக்கை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினாலாம் அந்த காலத்தில் ஏற்றுக்கக்கூடிய சூழல் இல்லை. 20 பேருக்கு மேல உயிர் தியாகம் பண்ண வரலாறு காரணமாக தான் கன்னியாகுமரி நம்ம கூட சேருது. இங்க அந்த மாதிரி யாரும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர்கள் என்றதான் வேதனை. இப்போ காமராஜர்ங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கோ தலைவர் கிடையாது. அவர் சென்னை பிரசிடென்சில ஒரிஷாவில் இருந்து கேரளாவில், கர்நாடகா, ஆந்திரா, இப்படி பல பகுதிகளுக்கு 1940 இருந்து தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டினுடைய தலைவராக 1954 முதலமைச்சரா பதவி ஏற்கிற வரைக்கும் காங்கிரசின் தவிர்க்க முடியாத சக்தியா இருந்தாரு. இல்ல அவர் தமிழரா இல்ல ஏதாச்சும் இந்திக்காரரா? அவர் 100% தமிழர். தமிழ்நாட்டுக்கு நீங்க தமிழருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு இதுக்கு போராடி இருக்கணும்ல. தேசியத்தை நேசித்தார். நீங்க உங்களுக்கு தமிழ் நிலப்பரப்பு மேல ஆர்வம் இருந்து ஏதாவது போராட்டம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணி இந்த பகுதி எங்க கூட சேருங்கன்னு சொல்லி போராட்டம் ஒரு தலைவரா இருக்கக்கூடிய அவரு எதிர்த்து பேசி கேட்பாரா? ஒரு சாதாரண பொதுமக்கள் கேட்கணும் நீங்க விரும்புறீங்க? இந்திய அளவுல கோலோச்சியக்கூடிய முக்கியமான தலைவர்ல நேருவுக்கு நெருக்கமான தலைவர் காமராஜர் உலக அறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்க தமிழர் அமைப்புகள் போராட்டம் நடத்தி இந்த மாதிரி எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம், தமிழ்நாடு தான் முக்கியம் செஞ்சதுனால உங்களை மதிச்சு பேசியிருப்பாங்க. நேரு பத்தி சொன்ன உடனே நேரு இப்ப முக்தார் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு நீங்களே சொல்லுங்க. அவர் கட்சியில இருந்து விலக்குறாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்தார் ஒரு முட்டாளுங்கிறத இதுல தெரிஞ்சுடுங்க. முக்தாருக்கு பத்திரிகையாளர் இல்ல ஊடகவியலாளர் சொல்றதுக்கு எந்த அடிப்படை தகுதியும் கிடையாதுன்றது இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில ஊழல் நடந்துச்சான். இது பாராளுமன்றத்தில் போய் பேசினாங்களாம். உடனே நேரு கூப்பிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிடுன்னு சொன்னாராம் பெருந்தலைவர்கிட்ட. உடனே தலைவர் ராஜினாமா பண்ணிட்டு பக்தர்ஜில முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாராம். இது முக்தார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இல்ல முக்தார் சொல்றது இல்ல. நான் ஊழல் இதெல்லாம் நம்ம இது பண்ணல. ஆனா நேரு காலத்துல அவர் பதவி விலகினார்ல. பதவி எதுக்காக விலகினாரு? அதாவது கே பிளான் என்று சொல்லப்படுகின்ற, கே பிளான்னா என்ன, வயதில் மூத்தவர்கள்லாம் அரசு பதவியிலிருந்து, அதாவது முதலமைச்சர் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும். ஏன்னா 1962 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனிச்சு மெஜாரிட்டி ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் கூட திமுக போன்ற கட்சிகள் 49 தொகுதியில் வெற்றி பெற்றதன் காரணமாக கட்சியை
பலப்படுத்த வேண்டும். இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா முழுவதும் பலப்படுத்துங்கிற அடிப்படையில நேரு கிட்ட அவர் சொன்னதாக. அதுக்கப்புறம் நேரு இந்த திட்டம் மிக சிறப்பான திட்டம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணும்போது, நீங்க நல்லா ஆட்சி பண்ணிட்டீங்க, நீங்க எதுக்கு மதிய உணவு திட்டம் போன்ற உலகமே போட்டக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க, நீங்க எதுக்கு ராஜினாமா பண்ணீங்கன்னு சொல்லும்போது, இல்ல நான் ஒரு திட்டத்தை கொண்டு வரேன், அந்த திட்டத்துக்கு நானே ரோல் மாடலா இருக்கணும் இல்லையா, நானே முன்மாதிரியா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி ஊழல் செஞ்சுட்டு போயிருந்தா, ராஜினாமா செஞ்சுட்டு போன பெருந்தலைவர் காமராஜரை அவருக்கே தலைவராக இருக்கக்கூடிய மிக உயரிய அந்தஸ்து உள்ள இந்தியாவில் அன்னைக்கு 400 எம்பிகளுக்கு தலைவராக, 400 எம்பிகளுக்கு மேல தலைவராக இருக்கக்கூடிய பிரதமரையே தீர்மானிக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரா பெருந்தலைவர் காமராஜர் எப்படி வந்து அவர் தலைவரா உருவாக்கி இருப்பாரு? அதே அவரே தான், அவரோட மகள் தான் வந்து காமராஜரை எல்லாம் விலைக்கு வச்சு பழைய காங்கிரஸ் வேற வந்து நடந்தது. அது அதுக்கு அப்ப உள்ள அதே காங்கிரஸ் தானே நடந்தது. அதே காங்கிரஸ் இல்ல, அதை நீங்க சொல்றது பழைய காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் ஆயிட்டு. அது வந்து இது நம்ம சொல்ற சப்ஜெக்ட் வந்து 1964 பேசக்கூடிய செய்தியை 63 பேசக்கூடிய செய்தியை பேசிட்டு இருக்கோம். நீங்க டபக்கெட்டு தள்ளி 70க்கு மேல வந்துட்டீங்க. ஆமா, 70க்கு மேல இந்திரா காந்தி நடந்ததா இல்லையா? அது பேசுவோம், நடந்தது உண்மை. எதற்கு அது என்ன நடந்துச்சு? ஜனாதிபதி தேர்தல் அப்படிதானே? ஜனாதிபதி தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மற்றும் எம்பிகள் கூட்டெல்லாம் போட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுக்காங்க. ஆனால் சரின்னு சொல்லிக்கிட்டு பிரதமர் வந்து என்ன பண்றாரு, இந்திரா காந்தி தன்னுடைய கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளரையே தோற்கக்கூடிய அளவிற்கு வேலை செய்து கட்சி நிறுத்தின வேட்பாளரை தோற்கடிச்சாங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம்! இந்த துரோகத்தை செய்தவர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தின்னு சொல்றீங்க, இந்திரா காந்தி தான் வந்து இந்திரா காந்தி கிட்ட நிஜலிங்கப்பா, காமராஜ், இந்த வயசான ஆளுகள் சொல்றீங்கல்ல, பழைய காங்கிரஸ், அந்த ஆட்கள் ஸ்தாபன அந்த ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து ரகசிய திட்டம் போட்டத இவங்க ரகசிய திட்டம் போட்டத அந்த ரகசிய திட்டம் போட்ட இடத்துல இருந்த ஒரு ஆள் தான் போய் எங்க இந்திரா காந்தி வீட்டுக்கு முன்னாடி நின்று அவங்க இந்திரா காந்தி 2 நாள் காத்திருந்து அவங்கள பார்த்து, என்ன எதுக்கு வந்திருக்க, என்ன விஷயம், உனக்கு கர்நாடகால இருந்து இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் இந்திரா காந்தி கிட்ட இது சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ரகசியமா இவங்கெல்லாம் சேர்ந்து திட்டம் போடுறாங்க, உங்களை கமுத்தரக்குன்னு திட்டம் போடுறாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோன்னு தான் இந்திரா காந்தி ஸ்டெப் எடுத்தாங்க. நிஜலிங்க அப்பாவை தூக்குனாங்க, காமராஜரை தூக்குனாங்க. அதுக்கு அடுத்தது யாரு வந்து அந்த ரகசியத்தை போய் சொன்னாரோ அந்த அவருக்கு வந்து ரயில் அமைச்சர் பண்ணாங்க இந்தியாவில். அது தெரியுங்களா? இந்திரா காந்தி பீரியட்ல. அது தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன். அதாவது இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குறது யாரு யாரு சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க. இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குறது பிரதமர் காமராஜர், அதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கு பிறகு தவறு செய்ததற்காக, தேர்தலில் தவறு செய்ததற்காக எம்பி பதவியை நீதிமன்றத்தால் எம்பி பதவி ரத்து செய்யப்பட்ட ஒரு பிரதமர் யாரு? இந்திரா காந்தி. இப்படி கட்சிக்கு கலங்க விளைவிக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமது கட்சிக்கு தேவையாங்கிற அடிப்படையில் ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லி நீங்க சொல்றீங்களா, அதே அகில இந்திய காங்கிரஸ் இந்திரா காந்தியே கட்சியை விட்டு நிக்கிது. இது வரலாறு. அப்படி இருக்கும்போது இவங்க ரகசிய திட்டம் போட்டாங்க, அந்த அம்மா தப்பு பண்ணாங்க, அந்த அம்மாவை வந்து நீதிமன்றம் தான் என்ன பண்ணுது, பதவி நீக்கம் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ரகசிய திட்டம் போனா என்ன ரகசியம்? இவங்க தான் இவங்களை பிரதமரே ஆக்குறது. முதல்ல ஆக்குனது அவங்க. அப்ப இவங்க செய்த தவறுகள் பிடிக்காமல் இருந்தாலும் அந்த மாதிரி சூழல் உருவாயிருக்கும். அதான் தவறுகள்னா வந்து ஒரு தலைமையவே தூக்கி அடிக்கணும் அப்படிங்கிற நினைச்சனாலதான் அவங்க வந்து இவங்களால விளக்குனாங்க. நீங்க வந்து நேரு காலத்துல விளக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்றீங்க, ஒரு காரணம் சொன்னீங்க. அதே தான் நான் சொல்றேன், இந்திரா காந்தி பீரியட்லயும் இதே நடந்தது. இவர்கள் வந்து ரகசிய திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சாங்க. ரகசிய திட்டம் போட்டாங்கன்னா எதற்காக போட்டார்கள் அப்படிங்கிறது வரலாறுல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது தகவல் இருந்தா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க. இதுதான் ரகசிய திட்டம், இந்திரா காந்தி காப்பாற்ற, இந்திரா காந்தியுடைய ஆட்சியை இப்ப வந்து மறுபடியும் சுத்தி எங்கேயும் போக வேண்டாம். இந்த காமராஜ் சுத்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப காமராஜ் ஐயா காமராஜ் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நம்ம வந்து அதுல எந்த இதுவும் கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பா மரியாதை. ஆனால் இந்த நிலப்பகுதி எல்லாம் விட்டதுங்கிறது மிகப்பெரிய ஒரு, அதற்கு யாரும் போராடவில்லை. அதற்கு யாரும் மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரி திருவாங்கூர் சமஸ்தானத்துல போராடின மாதிரி உயிரை கொடுக்கிற அளவுக்கு போராடல.
அப்படி போராடி இருந்தால் நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜர் இதை இணைத்திருப்பார். நீங்க போராடாம சண்டை போடாம நீங்க அந்த நிலத்தை வந்து காமராஜரே எடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்றது ஒரு தவறு இல்லையா? இப்போ நீங்க வந்து சென்னையே போகாம காப்பாத்தினது வந்து மாப்போசி இன்னும் சிலர் தான். அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்தா பண்ணது. சென்னையை காப்பாத்துறதுல மிக முக்கியமான போயிருக்குமே. அதாங்கய்யா, சென்னையை காப்பாற்றினது பெருந்தலைவர் காமராஜருடைய பங்கு என்னன்றது வந்து நீங்க வந்து அன்றைய வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா சென்னை மாநகராட்சியில ஆந்திரர்களுக்கு ஒருத்தருக்கு கூட வார்டு கவுன்சிலர் நிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம சுத்தமான தமிழ்நாட்டுக்காரங்களை நிக்க வச்சு ராஜதந்திர முறையில சென்னையை காப்பாற்றியது பெருந்தலைவர் காமராஜர். அதற்காக போராட்டம் நடத்தியது ஐயா மாப்போசி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் போராட்டம் பண்ணதன் விளைவாக தான் 302 கிராமங்களும் திருத்தணியும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட இருக்கு. இந்த மாதிரி யாரு போராட்டம் பண்ணாங்க? மாப்போசி ஐயா. மாப்போசி ஐயா போராட்டம் மாப்போசி ஐயா தான் அப்புறம் தான் வந்து உங்க காங்கிரஸே விட்டு விலகி வேற கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு. இல்ல, அதாவது நீங்க தவறுதலா நிறைய பேர் புரிஞ்சுட்டீங்க. அதாவது தமிழரசு கழகன்றது காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள ஒரு பார்ட்டி. சுயராஜ்ய கட்சிங்கிறது காங்கிரஸ்ல உள்ள இருக்கிற ஒரு பார்ட்டி. முஸ்லீம் லீக்ங்கிறது காங்கிரஸுக்குள்ள உள்ள இருக்கிறது ஒரு பார்ட்டி. ஃபார்வர்ட் பிளாக்ங்கிறது காங்கிரஸுக்குள்ள உள்ள இருந்த ஒரு பார்ட்டி. எளிமையா சொல்ல போனா இது வந்து டிஎம்கே உள்ள இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க நீங்க. அப்படிங்கிறது கிடையாது. இவங்க வந்து தேவைப்பட்டா நாளைக்கு வந்து எடப்பாடி ஐயா கொஞ்சம் அதிக சீட்டுகள் கொடுத்தாலோ இல்ல வேற சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தா இவங்க டபக்குன்னு அங்க போயிடுவாங்க. அப்ப அந்த கட்சி அதுக்குள்ள ஆயிரும். ஆமா, அந்த மாதிரியான கட்சிகள். இது வந்து காங்கிரஸ்குள்ளேயே பார்ட்டிகள். காங்கிரஸ் கட்சிக்கு காலனா உறுப்பினர் பாக்கு பணம் கொடுக்கணும். அதை கட்டிட்டீங்கன்னா இப்ப நான் தமிழரசு கழகம் வச்சிருக்கேன்னா என்னுடைய சித்தாந்தம் உங்களுக்கு பிடிச்சா நீங்க என்னை தலைவராக திட்டி அங்க கூட இருக்கலாம். நாங்கள் காங்கிரஸுக்கு கட்டுப்பட்டு உள்ள இருந்த கட்சி. நீங்க சொன்ன மாதிரி 1956 அப்புறம் அது வந்து நிலைப்பாடுகள் மாறிச்சு. தமிழ் தேசிய அரசியல் பண்ற அதெல்லாம் வேற. ஆனா ஒரிஜினலா இவங்களுடைய தாயன் யாருன்னா காங்கிரஸ். சரி, இப்போ முக்தாருக்கு வருவான். நீங்க முக்தாரை பத்தி நீங்க வந்து எதை வச்சு இந்த மாதிரி வந்து பேசியிருப்பாரு? பேசியிருப்பாரு அதாவது காமராஜருடைய அரசியல் இன்னைக்கும் நேர்மையான தூய்மையான ஒரு முதல்வர் என்றால் 54% பேர் காமராஜருடைய ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. விஜயா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், யார் அரசியலுக்கு வந்தாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அமைப்பு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். சொல்ல போல திமுக போன்ற கட்சியில முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ விலை கொடுக்கக்கூடிய விளம்பரத்திலேயே வாழும் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு சூரியன் சந்திரன் அந்த லெவலுக்கு இருக்கிறதுனால தமிழ் சமூகத்தில் இவ்வளவு பெரிய தலைவர் இருக்கிறாரு. இவருடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சதி செயல்களில் பல்வேறு அரசியல் கட்சியினர் சாதிய அமைப்புகளோடு கூட்டணி வச்சு இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க. அவர்களுடைய கைக்கூலியாக முக்தார் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர்களுடைய நீங்க வந்து ஒதுக்கி வச்சு பேச வேண்டாம், யாருன்னு நேரடியாக சொல்லுங்க. காமராஜரை வந்து வீழ்த்தணும், காமராஜருடைய பேரை கிடக்குன்னு நினைக்கிறது யாரு இன்னைக்கு? அதாவது இந்த திமுக ஆட்சியில நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். மூத்த அமைச்சர் துரைமுருகன் முதல்ல காமராஜரை பத்தி காமராஜர் செஞ்சதை கருணாநிதி செஞ்சதா சட்டசபையிலே பதிவு பண்ணார். அதாவது சைரன் வச்ச காரை வந்து வேண்டான்னு சொன்னாரு கருணாநிதி அப்படின்னு சொன்னார். ஆனா காமராஜர் தான் அப்படிங்கிறது வரலாறு. பல பேர் பெரிய தலைவர் சொல்லியிருக்காங்க, வரலாற்று செய்திகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒண்ணு. அதுக்கு அடுத்தது RS பாரதி கட்ட விரலை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர்கள் நாங்கள் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அதற்கு நாடா சமுதாய கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. துரைமுருகன் மீது எதுவும் நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் ராசா தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை உச்சரிக்க மறுத்ததுனால காமராஜருடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு பொங்கல் விழாவில் போய் பேசினார். அப்போ அவர் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்புறம் ராஜீவ்காந்தின்னு ஒருத்தன், அவன் திமுக வந்து ஏதோ ஒரு பொறுப்புல மாணவர் அணியில் இருக்கானமா, அவன் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி இப்ப தவறா பேசும்போது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதற்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் திருச்சி சிவா அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் எங்கெல்லாம் தங்கினாரோ அங்கெல்லாம் நாங்க ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பொய்யா பித்தலாட்டத்தை பேசினாரு. அதற்கு தமிழ்நாடு முழுவதும் நாடார் அமைப்புகள் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ இவனுங்க பண்ணதெல்லாம் 100% தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப இவங்களை யார் இயக்கி இருப்பா? அவர்கள் தான் இந்த முக்தாரையும் இயக்கிறார்கள்.
முக்தார் வந்து டிஎம்கே ஆளுங்கிறது பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும். ம். ஆனா இந்த காமராஜர் மேல அவருக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி? முதலாளி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கக்கூடிய தொழிலாளிகள் தான் இன்றைய ஊடகவியலாளர்ல குறிப்பா முக்தார் போன்ற ஆட்கள் இருக்கிறாங்கன்றதா. இப்போ காமராஜர் மட்டும் பேசல, நாடார் சமுதாயமே கள்ள நோட்டு அடிச்சுதான் பெரிய லெவலுக்கு போனது. காமராஜர் ஆட்சி காலத்துல பல்வேறு கான்ட்ராக்டுகள், அதாவது அணை கட்டுறது ஃபுல்லா நாடார் கான்ட்ராக்ட்னு சொல்றாரு. அவர் உண்மையிலேயே, அதாவது அவர் உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளராக இருந்தால் அவர் சூரிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். காமராஜர் ஆட்சி காலத்தில் நாடார்கள் யாரெல்லாம் கள்ள நோட்டு அடிச்சாங்க, யார் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க, யாரை காமராஜர் சொல்லி விட்டாங்க. கேள்வி 1. கேள்வி 2, நாடார்கள் கள்ள நோட்டு அடித்தார்கள் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி ஒரு நாடார் மேல வழக்கு இருக்குதா? இருந்ததுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். 2, நாடார்கள் காமராஜர் ஆட்சி காலத்துல தான் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக உயர்ந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா நாடார்களுடைய வரலாறு பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சிக்கு முன்னாடி 1921 இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கி நாடார் வங்கிங்கிற வங்கியை உருவாக்கி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மாத்தி இன்னைக்கு வந்து உலகத்திலேயே முக்கியமான ஒரு வங்கிகளை ஒன்றாக அந்த வங்கி இருக்கு. அப்ப காமராஜர் வயசு என்ன? 1921 13 வயசு தான். இது அரசியல் அறிவு உள்ளவர்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஐயன் பட்டாசு கம்பெனிலாம் எப்போ வந்துச்சு? ஏவி தாமஸ் நாடார், ஏவிடி குழுமம் தெரியுமா? அவங்க எந்த காலத்துல இருந்து இருக்காங்க? கோயில்பட்டியில ஹார்வி மில் ஓனர்ஸ், அதுக்கு முன்னாடி பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார்கிட்ட போய் பிச்சை எடுக்காத திராவிட தலைவர்களே கிடையாதுன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. இல்ல கண்டிப்பாக நீங்க வந்து பல செய்திகள் சொல்றீங்க, அதெல்லாம் உண்மைதான். வி.வி. ராமசாமி நாடார், அவரு விவிஆர் குரூப் எவ்வளவு பெரிய குரூப். இந்த ஏன் தினத்தந்தி, இந்த மாதிரி எவ்வளவு சாதனைகளை படைத்த சமுதாயம் நாடார் சமுதாயம். இல்ல கண்டிப்பாக நீங்க காமராஜர் ஆட்சிக்கு முன்பு ஒரு காலத்துல திருவாங்கூர் ராஜாலாம் இருந்த காலத்துல வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்த ஒரு இதை வந்து அதை உடைச்சு எரிஞ்சு அதுக்கு பின்னர் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா வந்து நாடார் சமுதாயம் தான். இன்னைக்கு நான் சொல்றேன், சிவநாடார் அவர் தான் வந்து இந்தியாவிலே அதிகமான டொனேஷன் கொடுக்கறவர். உலகத்திலேயே ஒரு டொனேஷன் பெரிய அளவுல கொடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறவர் அவர் பேர்ல சென்னையிலையும் கூட அவர் வந்து கல்லூரிகள் வச்சிருக்காரு, யூனிவர்சிட்டி இருக்குது, பல இது இருக்குது. ஆமா, எல்லாம் நடக்குது. மிகப்பெரிய அளவுல பண்றவர் அவரு தான். அதுல வந்து அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை அவர் வந்து அவருடைய சொந்த பெண் வந்து அவங்க வந்து ஓப்பனாவே அவங்க பெயருக்கு பின்னால வந்து நாடார் தான் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஆனா இவரு வந்து முக்தார் அதுதான். இப்போ இது வந்து தவறு. அதே மாதிரி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல உதிரி கட்சி தலைவர்கள், ஒரு தொகுதி 2 தொகுதியில போட்டி போடக்கூடிய தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தாங்க முடியாம 57 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுற பொய் கதைகள், கட்டுக்கதைகள். அவர்கள் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் நாட்டுடைய முதலமைச்சர் தாங்க முடியாம சாதி வெறி காரணமாக சொல்லக்கூடிய பொய் செய்திகளை உண்மை என்று நம்பி பேசக்கூடியவர்கள். ஆதாரம் இருந்தால்தான் முக்தார் போன்ற அடிமுட்டாள்கள் பேசலாம். ஆதாரம் இல்லாத கட்டுக்கதையில ஒரு புக்கில் இருக்கு, அந்த புக்கில் இருக்கு, இந்த புக்கில் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களை பத்தியும் தவறுதலான தகவல்கள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம அதுக்குள்ள நம்ம பரல. நம்ம எந்த சாதிக்கு எதிரானவர் கிடையாது, எந்த ஜாதி சங்க தலைவருக்கு எதிரான ஆட்கள் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒருவன் தவறாக கூறினால் உண்மையை சொல்லி அவனுக்கு அறிவு சொல்ல வேண்டிய இடத்துல நாடார் சமுதாயம் இருக்கு. கண்டிப்பா காமராஜரை இல்ல இப்ப வந்து அவர் வந்து முக்தார் வந்து சில ரெஃபரன்ஸோட பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். இப்ப அந்த ரெஃபரன்ஸோட வந்துட்டா உங்ககிட்ட வந்தா சேலஞ்ச் நீங்க ஏத்துக்குவீங்களா? முக்தார் ஓபன் ஸ்டேட்மெண்டாக இதே யூத் தமிழ்ல நீங்களே வந்து ஒரு விவாதத்தை ரெடி பண்ணுங்க. ஏன்னா அவர்கிட்ட விவாதம் பண்ணும்போது 2 மணி நேரம் வீடியோ எடுத்துட்டு 1/2 மணி நேரம் மட்டும் போட்டுட்டு அவரை வந்து தன்னை ஒரு ஹீரோவா காட்டுற விளக்கமான வேலையை செய்யறாருன்னு சொல்லி ஏற்கனவே போன அரிநாடாரா இருக்கட்டும், இந்த ஃபாதியா இருக்கட்டும், பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் கூட முக்தார்கிட்ட பேசினேன், நீங்க யாராவது விவாதத்துக்கு வாங்கன்ட்ட நான் பேசுறேன் அப்படின்னாரு. நான் வந்து இது ஒரு ஊடகவராக தான் கேள்வி கேட்டேன். காமராஜர் மேல எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும், நீங்க விவாதத்துக்கு தயாரானார். நாங்க விவாதத்துக்கு தயார், ஆனா உங்களை பேர் வெட்டி ஒட்டி ஏமாத்தக்கூடிய இடத்துக்கு விவாதத்துக்கு தயார் இல்ல. நேரடி லைவுக்கு யூத் தமிழ் சேனல் ரெடி பண்றதுக்கு நீங்க ரெடி, நான் ரெடி, முக்தார் ரெடியா?
பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறுதலாக பேசுறதுக்கு முக்தாரை கைது செய்து சிறையில் அடைக்கிற வரை நாடார் சமுதாயம் நிச்சயம் போராடும். பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் போராடுவார்கள். உண்மையான தமிழர்கள் போராடுவார்கள். திமுக காரங்க பல பேர் வந்து அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிறீங்க. அப்ப முக்தார் எப்படி முக்தாரை எடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜனநாயக நாட்டுல எவன் வேணாலும் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். அவன் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்தா இப்ப நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னு ஓப்பனா சொல்ல போறீங்களா? ஆட்சியாளர்களே, காவல்துறை அதிகாரிகளை நீங்க ஓப்பனா சொல்ல போறீங்களா? நீங்க தான் சொன்னீங்க. உண்மை அதுதான். முக்கியமான திமுக காரன் திமுக ஒரு கிளை செயலாளர் வட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு நீ வந்து பேட்டி எடு. அதை விட்டுட்டு நீ வந்து நான் வந்து ஊடகவியலாளர், நான் ஒரு நியாயமானவன் அப்படின்னு நீங்க பேசினா அது தப்பு தானே? இந்த சமயத்தில் நான் கேக்குறேன், நீங்க முக்தாரா திமுகங்கிறீங்களே, கனிமொழி யாரு? கனிமொழி திமுக. என்ன சமுதாயம்? கனிமொழி இசையாளர் சமுதாயம். என்ன நீங்க அப்படி பேசுறீங்க? நாடாரு சங்கத்தின் முழுவதும் எல்லாம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வரவேற்று நீங்க வாங்க கனிமொழின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில ஜெயிக்க வைப்பீங்க. அப்புறம் இப்ப வந்துட்டு அவரு இது ஒண்ணு அவங்க எங்க ஜாதி இல்லைன்னு சொல்லுவீங்களா? அண்ணன் திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் விழாவுக்கு வராரு, பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடத்துக்கு வராரு, நாடார் சங்க நிகழ்ச்சிக்கெல்லாம் வராரு. அவர் வந்து நாடாரா? நாடார் சமுதாய கூட்டத்துல வந்து பேசுறாங்க. நான் வந்து போட்டோ காமிக்கிறேன். நாடார் சமுதாய கூட்டத்தில் ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக வந்து பேசியிருப்பாங்க. அவங்க நான் என்னைக்காவது நான் நாடாரு, எங்க அப்பா கருணாநிதி நாடாரு அப்படின்னு பேசியிருக்காங்களா? அப்ப வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து நாடாரா? முன்னாள் முதல்வர் கருணாநிதி நாடாரா? நீங்க வந்து மு க ஸ்டாலினையும் கனிமொழியும் பேசாதீங்க. வேற, இவங்க அம்மா வேற. யார் அம்மா? அப்பா புரியல எனக்கு. அதாவது அம்மா வேறனா அப்பா ஒண்ணுதானங்க. தமிழ்நாட்டுல அப்பா ஜாதி சொல்லுவீங்களா, அம்மா ஜாதி சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஓ, அப்பா ஜாதி தான் நீங்க சொல்றீங்க. அம்மா ஜாதி நீங்க இசைவேளான்னு சொன்னீங்கன்னா அது வந்து சின்ன மேளன்னு சொல்லி தெலுங்கு ஜாதிக்கு போகுதே. தெலுங்கு சின்ன மேளம் தானேங்க, அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம் தானேங்க. என்ன புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க? கனிமொழி எந்த மீட்டிங்லயாவது நான் வந்து நாடாரு, எங்க அம்மா நாடாரு, எங்க அப்பா நாடாரு, எங்க மாமா நாடாரு, எங்க மச்சா நாடாருன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்க தூத்துக்குடியில நாடார்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதியில அவங்கள இன்னும் ஜெயிக்க வச்சுட்டு இப்ப வந்து நாடார்லன்னு சொல்றீங்க நீங்க அவங்கள. அதாவது தூத்துக்குடி ஒரு நாடார் தொகுதி. அந்த தொகுதியில வந்து நாடார்கள் தான் நிச்சயம் ஜெயிச்சிருக்க வேண்டும். ஆனால் அரசியல் சூழல் காரணமாக வாக்குக்கு பணம் கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக புறப்பையில இருந்து பெரியார் தூக்கி தூர போட்டுட்டு, நீங்க சொன்ன ஒரு பெரியார் இருக்காருல்ல, அவர் தூக்கி வீசிட்டு தேர்தல் சமயத்துல பனை மரத்தை புறப்பையில வச்சு நான் வந்து பனை தொழிலை பாதுகாப்பேன், கல் இறக்கிறதுக்கு அனுமதி பெற்று கொடுப்பேன், அப்படியெல்லாம் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எங்க சமுதாய மக்களை ஏமாத்திட்டாங்களே தவிர அவங்க வந்து என்னைக்கு நாடார்னு சொன்னதா வரலாறு இல்லை. சரி, பார்ப்போம். நீங்க வந்து இந்த இவ்வளவு பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முக்தார் அவர்கள் பேசிய பேச்சுக்கு ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு விவாதத்துக்கு ரெடி என்றால் நான் ரெடி. அவர் உண்மையாலுமே ஒரு பத்திரிகைக்காரன், அவருக்கு உண்மையாலுமே ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்க ரெடி. கண்டிப்பா இது முக்தார்கிட்டே நாங்க வந்து இந்த இதை கொண்டு போறோம். முக்தார் நேரடியாக விவாதத்துக்கு ரெடியா இருந்தா அவர் வருவாரு. நீங்க தைரியம் இருந்தா வாங்க முதல்ல. ஓகே, நன்றி, வணக்கம்.